டுடே வந்து சண்டேன்றதுனாலே என்னன்னு தெரிலங்க. ரொம்ப வேலை இருந்துச்சு. ஒரு 2, 3 வண்டி வந்து டோல்கேட்லேயே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒயரிங் மாத்துறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள வந்து இன்ஜின் ஆறட்டும், நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களும் நிப்பாட்டினாங்க. ஒயரிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 4 மணிக்கா தான் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு மேலே தான் கையெல்லாம் க்ளீனாக கழுவி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா, சாப்பாடு எங்கே போய் வாங்கிட்டு வர்றது? வீட்டுக்கு போனாலே டைம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டார். ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு, என்னதான் ஆர்டர் போட்ட அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இன்னைக்கு நல்ல சாப்பாடு உனக்கு ஆர்டர் போட்டு தந்துக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னான்னா, என்னவா இருக்கும் நீயே பிரி அப்படின்னு சொன்னால் அவங்களே பிரித்தாங்க. பிரிச்சதை பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே பாருங்கள் என்ன வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கினாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பிரியாணி எல்லாம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லி உட்காந்துட்டோம். நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஒர்க் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றத கூட நாங்கள் மறந்துடுவோம். அந்த அளவுக்கு வேலை செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உண்மையிலேயே எங்களுக்கு சண்டே மாதிரியே தெரியல. ஆனால் ரொம்ப ஒர்க் இருந்துச்சுப்பா. பாய்.